நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தான் பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும். இயற்கைதான் நமக்கு உரிமையை பரிசளிக்கிறது. ஆனால் அந்த உரிமையை பெற நம் மக்கள் உயிரையே அர்ப்பணித்துள்ளார்கள். மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு விடுதலை விடுதலை என்று முழங்கினர். இந்த விடுதலை உணர்வு மன்னராட்சி காலத்திலேயே வேரூன்றி தலைத்தோங்கியது. நம் மண்ணில் முதலாக ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்தவர் யார் தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர்தான் பூலித்தேவன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஒண்டி வீரனே, நான் ஏன் இந்த நெற்கட்டான் செவ்வலிலே இந்த பிரம்மாண்ட கோட்டையை கட்டினேன் தெரியுமா? எதிரிகள் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் அவர்கள் இந்த கோட்டைக்குள் நுழைந்து விட முடியாது. அத்தனை பாதுகாப்பு அம்சங்களோடு கட்டப்பட்டிருப்பது இந்த கோட்டை. ஆம் அரசே. வணக்கம் மன்னா, தங்களை காண ஆங்கில தளபதி ஹெரான் வந்துள்ளார். வரச் சொல் அவனை. சரி மன்னா. தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? நான் உங்களிடம் வழி வசூல் செய்ய வந்துள்ளேன். உமக்கு என்ன துணிச்சல் இருந்திருந்தால் இந்த நற்கட்டான் செவ்வல் பாளையத்திற்கு வந்து பூலிதேவன் முன் நின்று வரி வசூல் செய்ய வந்ததாக கூறியிருப்பாய். இதோ பார், இந்த நற்கட்டான் செவ்வலிலே நடப்பது பூலிதேவன் ஆட்சி. இங்குள்ள மக்கள் கட்டும் வரி பணம் இங்குள்ள மக்கள் நலனுக்காகவே செலவிடப்படும். நெருப்புடன் விளையாட நினைக்காதீர். அது உமக்கு நல்லதல்ல. அது உமது சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து விடும். நீர் வழியே வியாபாரம் செய்ய வந்த நீர் நெருப்பை பற்றி பேசுகிறாயா? தோ பார், வியாபாரம் செய்தோமா, சம்பாதித்த பணத்தை நாட்டிற்கு அனுப்பி வைத்தோமா என்று இரு. அதை விட்டு திரை வரி என்று உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் என் செவிகளில் அமிலம் போல் பாய்கிறது. திரைக்கடலோடியும் திரவியம் தேடியவன் தமிழன். சென்ற நாட்டிலெல்லாம் அவன் கோலாச்ச ஆசைப்படவில்லை. அப்படி மட்டும் ஆசைப்பட்டிருந்தால் இந்த உலகின் மூலை முடுக்கெல்லாம் எங்கள் தமிழகத்தின் கொடிதான் பறந்து கொண்டிருந்திருக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள். மிஸ்டர் பூலிதேவன், நீங்கள் என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள். இந்த அவமானத்திற்கு தக்க பதிலடி கொடுப்பேன். குறைக்கும் நாய் கடிக்கும் முன்னே அடித்து துரத்த வேண்டும். வீரர்களே, அவனை கைது செய்யுங்கள். ஆங்கிலேயர்களை நம் மண்ணிலிருந்து விரட்டும் வரை ஓய மாட்டோம். இது என் தாய் மண்ணின் மீது சத்தியம். நாட்டின் விடுதலைக்காக ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள். ஆங்கிலேயருக்கு வரிகட்ட மறுத்த சிவகங்கை சீமையின் மன்னரை கொன்று நாட்டை கைப்பற்றிய ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரப் பெண்மணி யார்? அவர்தான் வேலு நாச்சியார். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம்.
ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக சிவகங்கை சீமையின் ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் பரார் பரார் பரார். குயிலி, பயிற்சியை தொடங்கலாமா? தாங்கள் அழைத்து நாங்கள் மறுப்பதா? உடனே தொடங்கலாம். மருது சகோதரர்களே, ஏதேனும் செய்தி உள்ளதா? ஆம் தாயே, நமது மன்னரை கோழைத்தனமாக மறைந்திருந்து கொண்ட பாஞ்சூரும் ஜோசப்பும் நாட்டிற்குள் திமிராக வலம் வருகிறார்கள். மக்களுக்கு தொல்லை வர கொடுக்கின்றனர். சிவகங்கை சீமை ஆங்கிலேயரின் அதிகாரச் சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. மக்கள் மனதில் கோபம் நீருபூத்த நெருப்பாக உள்ளது. தாய் பசுவை பிரிந்த கன்று போல் மக்கள் தங்கள் பிரிவால் தவிக்கிறார்கள். சிவகங்கை சீமையின் எதிர்காலம் தங்கள் கையில்தான் உள்ளது தாயே. மன்னர் முத்துவடுகநாதரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை, அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கின்றது, எரிந்து கொண்டிருக்கின்றது. மன்னரை கொன்ற வெள்ளைய பரங்கேரை பழித்தீர்க்கும் வரை அது அணையாது. நாட்டிற்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன். என் மக்களை மீட்காமல் உறங்க மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் சிறு நரிகளா? இனியும் அனுமதிக்க முடியாது. பேடர் இனம் போல பூமி முகம் பார்த்து திரியும் கோழைகள் அல்ல நாம். விழித்திருக்கும் கண்ணோக்கி வேலேந்தி வந்தாலும் இமைக்காது எதிர்நோக்கும் வீரர்கள் நாம். புலியை முரத்தால் விரட்டியடித்த வீர தமிழச்சி மரபில் வந்தவர்கள் நாம். நம் தாய் மண்ணில் கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகுட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையர் கோவிலில் வெள்ளைய பரங்கிரின் தலைகள் கலர்காய்கள் போல நம் காலடியில் உருள வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் ஹனுமன் கொடி பறக்க வேண்டும். மருது சகோதரர்களை, படைகள் தயாராகட்டும். குயிலி, நீதான் ஆங்கிலேயரின் நெருப்பாய் இருப்பாய். ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழிக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். உத்தரவு தாயே. தாங்கள் ஆணையிட்டால் அனைத்தையும் விழுங்குவோம். கண் அசைத்தால் கடலையும் காற்றை போல் கடப்போம். சென்று வருகிறேன் தாயே. மருது சகோதரர்களே, நம் படைகள் தயார் நிலையில் உள்ளதா? ஆம் தாயே, நமது படையுடன் விருப்பாச்சி கோபால நாயக்கர் படையும் திண்டுக்கல் ஹைதரலி படையும் தயாராக உள்ளது. தாயே, ஆயுத கிடங்கு தங்கள் உத்தரவுப்படி அளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதில் நம் பெண்கள் படைத்தலைவி குயிலி வீரமரணம் அடைந்துள்ளார். என்ன சொல்கிறீர்கள்? ஆம் தாயே, குயிலி ஆயுத கிடங்கை அழிப்பதற்கு தன் உடலையே திரியாக்கி தீ வைத்துக் கொண்டாள். குயிலி எரிக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளாள். உடனே போர் முரசு கொட்டுங்கள். 4 திசையிலும் படைகள் செல்லட்டும். ஆங்கிலர் தளபதி பாஞ்சோரும் ஜோசப் மித்தும் எனக்கு உயிருடன் வேண்டும். தாயே, ஜோசப் ஸ்மித்தையும் பாஞ்சோரையும் கொண்டு வந்துள்ளோம். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஆணையிடுங்கள் தாயே, இவர்கள் தலையை உங்கள் காலடியில் வைக்கிறோம். அவசரம் வேண்டாம். வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுத்தோர் நாம். மனிதனை மனிதன் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம். யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்பதை உலகிற்கு உரைப்போம். நிராயுத பணியாக நிற்பவர்கள் முன் ஆயுத பலத்தை காண்பிப்பது வீரத்திற்கு அழகல்ல. அவன் எப்போது மன்னிப்பு கேட்டானோ அப்போதே அவன் செத்து விட்டான். கோட்டை நம் வசமாய் விட்டது. இவன் பிழைத்து போகட்டும். வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். தேசம் காக்க சிங்கங்களாக சிலிர்த்தெழுவோம். சூரிய சந்திரன் உள்ளவரை தேசப்பற்றை பறைசாற்றுவோம். கோட்டை கொத்தளங்களிலும் மாட வீதிகளிலும் அனுமான் கொடி ஏற்றுங்கள். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவு வேண்டும், ஒளிபடைத்த பார்வை வேண்டும், ஞான தீபம் ஏற்ற வேண்டும்.
மனதில் உறுதி கொண்டு வாழ்வில் எழுச்சி கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக வீர முழக்கமிட்டான் பாஞ்சாலம் குறிச்சி மண்ணின் வீரவேந்தன் வீரபாண்டிய கட்டபொம்மன். துறை வாழ்க. துறை, உங்களை பார்க்க எட்டயபுரத்து மன்னன் எட்டப்ப நாயகன் வந்திருக்கிறான். என எட்டப்பனா, அவனை உள்ளே வர சொல்லுங்கள். துரையே வணக்கம். என்ன எட்டப்பா, சௌக்கியமா? உங்கள் எல்லோரின் தயவால் நானும் எம் மக்களும் சௌக்கியமாக உள்ளோம். சாகும் வரை நானும் எங்கள் பாளையத்து மக்களும் உங்களுக்கு அடிமை. உன்னை போல் மன்னர்கள் தான் எங்களுக்கு தேவை. துரையே, வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்ட வேண்டிய வரியையும் கட்டாமல் உங்கள் அதிகாரத்துக்கு கட்டுப்படாமலும் இருக்கிறான். திமிரு பிடித்த அவனை விடவே கூடாது. எட்டப்பா, என்னோட அடுத்த பயணம் பாஞ்சால குறிச்சிக்கு தான். பிரபு, ஆங்கில தளபதி மேக்ஸ்வெல் உங்களை பார்க்க வந்திருக்கிறான். உள்ளே வரச் சொல்லுங்கள். காச்சப்போமா, நீ செலுத்த வேண்டிய வரி தொகையை எப்போது செலுத்துவதாக உத்தேசம்? தானம் கேளுங்கள், தந்து மகிழ்கிறேன். எங்களிடம் வரி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமையும் இல்லை, கேட்டவுடன் பயந்து கொடுப்பதற்கு நாங்கள் கோழைகளும் இல்லை. இதுதான் உன்னுடைய இறுதியான முடிவா? இறுதியான முடிவு மட்டுமல்ல, இது எங்களின் உறுதியான முடிவும் கூட. காச்சப்போமா, இந்த திமிரை மாணவ பேச்சையும் விட்டு விட்டு கட்ட வேண்டிய வரி தொகையை செலுத்தி விடு. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களனிவாள் உழவருக்கு கஞ்சிக்களையும் சுமந்தாயா, இல்லை அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் வேழை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கல் உடல்களையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. காச்சப்போமா, உன் திமிரும் ஆணவமும் ஒரு நாள் அடங்கத்தான் போகிறது. வருகிறேன். அரசே, பேனர்மன் தலைமையில் ஆங்கிலேய படை வீரர்களும் எட்டப்பனின் வீரர்களும் நம்முடைய கோட்டையை கைப்பற்ற நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அரசே, அவர்களை வெட்டி சாய்த்து விடுகிறோம். பொறுமையாயிருங்கள். பகைவரை எதிர்கொள்ளும் விதத்தை கவனமாக சிந்திக்க வேண்டும். அப்படி என்றால்தான் வெற்றி நம் வசமாகிவிடும். கச்சப்பொம்மா, கடைசியாக கேட்கிறேன். தங்களுக்கு வழி கற்ற ஒத்துக்கொண்டால் உடனே உன்னை விடுதலை செய்வோம். மீண்டும் நீ பாஞ்சாலங்குறிச்சியின் மன்னனாகலாம். என்ன விடுதலையா? உன்னுடைய ஆசை வார்த்தைகள் நான் மயங்கி விடுவேன் என்று நினைக்காதே. வரிகட்டி உயிர் வாழ்வதை விட உயிர் விடுவதே மேல். கச்சப்பொம்மா, வழி செலுத்த மறுத்தது முதல் குற்றம். ஜாக்சன் துரையை சந்தித்த போது ஆணவமாக நடந்தது 2ஆம் குற்றம். கிளார்க்கை வெற்றி கொண்டது 3ஆம் குற்றம். கலெக்டர் லூசிங்டனை சந்தித்த மறுத்ததும் நாளை கடத்தியதும் 4ஆம் குற்றம். பணிந்து போகாமல் எதிர்த்து நின்றதால் எங்களுக்கு உயிர் சேதத்தையும் பொருட் சேதத்தையும் ஏற்படுத்தியது 5ஆம் குற்றம். இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாய்? நீ சொன்ன எதுவும் எனக்கு குற்றமாகப்படவில்லை. எங்கிருந்தோ வந்த உனக்கு நான் வரி கட்டாமல் இருந்தது இந்த மண்ணின் மகத்துவம். தொடக்கமே தவறென்கிற போது அதை தொடர்ந்த அனைத்தும் உனக்கு தவறாகத்தான் படும். இந்த கண் துடைப்பு விசாரணை போதும். நீ ஏற்கனவே எனக்கு கொடுப்பதாக இருக்கும் தண்டனையை நிறைவேற்று. வினாய், கொஞ்சு போய் தூக்கிலிருங்கள். விலகிப் போங்கள். துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்தை. அன்று போரிலே உயிரிழந்த வீர மக்களோடு மடிந்திருக்க வேண்டும்.
கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவு சாவு ஒரு நல்ல பரிசும் கூட. தம்பி, அஞ்சாத சிங்கமே, இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண விழைகிறேன். என்னால் முடியவில்லை. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். வரும் காலத்தில் 1000 இளம் காளையர்கள் உன்னை உயிராக பேணுவர். என் மக்களே, வெள்ளையனை விரட்டி அடிமை வாழ்வை துறப்பீர். இந்நிலை தொடராது. இதுவே என் நிரந்தர ஆசை. ஓங்கட்டும் தமிழர்களின் வீரம். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம். பூணு நல்லறத்தோடிங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். ஆணுக்கு நிகராக தன் நாடு காக்க உயிர் தியாகம் செய்த வீரப் பெண்மணி ஜான்சியின் ராணி லட்சுமிபாய். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி என்னும் ஊரில் பிறந்தவர் மணிகர்ணிகா. தனது இளம் வயதிலே மிகவும் துணிச்சலும் வீரமிக்க ஆளுமையும் கொண்டு விளங்கியவர். தனது 14வது வயதில் ஜான்சி என்னும் ராஜ்யத்தை ஆண்ட மன்னர் ராஜா கங்காதர ராவ் என்பவரை மணமுடித்தார். ஜான்சியை ஆண்ட மன்னனை மணமுடித்ததும் தனது பெயரை லட்சுமிபாய் என்று மாற்றிக்கொண்டார். இருவரும் சிறப்பாக ஆட்சி செய்தனர். அப்பொழுது தாமோதரவ் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் இந்த குழந்தை 4 மாதத்திலே இறந்துவிட்டது. தனது மகனின் இழப்பை தாங்க முடியாமல் மன்னர் இன்னொரு ஆண் குழந்தையை தத்தெடுத்தார். அந்த குழந்தைக்கு தாமோதரவ் என்ற பெயரைத்தான் சூட்டினார். சில காலம் கழிந்த பின் தனது கணவரும் இறந்து விட்டார். வீரர்களே, இங்கே வாருங்கள். சரி ஐயா, வந்துவிட்டோம். நமது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த புதிதாக ஒரு திட்டத்தை வகுத்துள்ளேன். இந்த திட்டத்தின்படி இந்திய மன்னர்களில் ஆண் வாரிஸ் இல்லாமல் இறந்து விட்டால் அந்த பகுதிகளை நாம் வசப்படுத்திக் கொள்ளலாம். மகாராணி, ஓர் ஆபத்து. என்ன, சொல்லுங்கள். உளவுத்துறையிலிருந்து ஒரு செய்தி வந்துள்ளது. அப்படியா? என்ன செய்தி? ஆங்கிலேயர் புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துள்ளனர். ஆண் வாரிசு இல்லாமல் அரசன் இறந்து விட்டால் அந்த நாடு முழுவதும் ஆங்கிலேயர் வசம் ஆகிவிடுமாம். எனக்குத்தானே ஒரு ஆண் வாரிசு உள்ளதே. ஜான்சி என்னுடைய மண். அதை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். மகாராணி, உங்களை காண ஒரு ஆங்கில படை வீரர் வந்துள்ளார். வரச் சொல்லுங்கள் அவனை. தாங்கள் வந்ததின் நோக்கம்? ராணி லட்சுமிபாய், உனக்கு 60,000 ரூபாய் ஓய்வூதியம் தருவதாக டெல்ஹௌசி பிரபு கூறியுள்ளார். அதை பெற்றுக்கொண்டு கோட்டையை விட்டு வெளியேறு. இது பிரபுவின் கட்டளை. எனக்கு தாமோதராவ் என்று மகன் இருக்கிறான். அவனுக்கு அரசாளும் உரிமை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் நான் முறையிடுவேன். நீ பெற்ற மகன் அல்ல, நீ தச்செடுத்த மகனே அவன். அந்த ஆங்கிலேயருக்கு எவ்வளவு தைரியம்! நம் நாட்டில் வாணிகம் செய்ய வந்தவர்கள் நம் நாட்டையே ஆள நினைக்கிறார்களா? இரத்த வெறி பிடித்த ஆங்கிலேயர்களே, போராடி வென்றால் வெற்றி, இல்லை என்றால் செத்து மடிவேன். இன்றே போராடலாம். எதிர்கால சந்ததி சுதந்திர காற்றை சுவாசிக்கட்டும். வீரர்களே, ஆங்கிலேயர்களை பார்த்து அச்சம் கொள்ளாதீர்கள். உங்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன். நானா சாஹிப் மற்றும் தாண்டியத்தோர் 20,000 பேர் கொண்ட படையை நம்மிடம் அனுப்பியுள்ளார்கள். நம் வீரர்கள் அவர்களிடம் கூட்டு பயிற்சி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் ஒருவர் உயிரோடு இருக்கும் வரை நாம் தொடர்ந்து போராட வேண்டும். மகாராணி, நம்முடைய படைகளை எல்லாம் ஆங்கிலேயர் கைப்பற்றிக் கொள்ளும் வாய்ப்புள்ளது. அவர்களிடம் பீரங்கி மற்றும் துப்பாக்கிகள் உள்ளன. ஆகவே நாம் ஆங்கிலேயரிடம் சரணடைவது சிறந்தது என்று நினைக்கிறேன். நாம் வெற்றி கொள்வது கடினம்தான். இந்த ராணி லட்சுமிபாய் யாரிடமும் சரணடைய மாட்டாள். இந்த நாட்டிற்காக எங்கள் உயிரையும் கொடுத்து இந்த தேசத்தை பாதுகாப்போம். ஆம் மகாராணி, நாம் முயற்சி செய்து வெற்றி கொள்வோம். என் உடலில் ஒரு சொட்டு குருதி ஓடும் வரை என் பாரத நாட்டிற்காக போராடுவேன்.
அந்நிய கைக்கூலிகளை நாட்டை விட்டு ஓடி ஓடி விரட்டி அடிக்கும் வரை இந்த நெருப்பு அணையாது. நானே இறங்கி போராடுகிறேன். ஐயோ ராணி, உங்களை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். நான் மாண்டு விட்டேன் என்று அந்நியர்களுக்கு தெரியக்கூடாது. என் குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இவன்தான் என் வாரிசு. என் சாம்பல் கூட அந்நியர்களுக்கு கிடைக்க கூடாது. என்னை எரித்து விடுங்கள். நம் வீரர்களுக்கு நான் இறந்த செய்தியை தெரியக்கூடாது. இது விடுதலைக்கான போராட்டம். நாம் வெற்றி அடையும் வரை தொடர்ந்து போராட வேண்டும். அப்படியே செய்கிறோம் மகாராணி. மன்னராட்சி காலத்தில் மன்னர்கள் ஆங்கிலேயர்களை தனித்துவமாக எதிர்த்தார்கள். அன்றே ஒன்றுபட்டு ஆங்கிலேயரை விரட்டியிருந்தால் என்றோ சுதந்திர காற்றை சுவாசித்திருப்போம். ஆனால் அடிமைப்பட்டிருந்தோம். அந்த அடிமை தலையை உடைத்தெறியவும் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கவும் போராடிய தலைவர்கள் எத்தனையோ பேர்கள். அவர்களுள் ஒருவன்தான் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார். வணக்கம் நண்பரே, நலமாக இருக்கிறீர்களா? நலமாக உள்ளேன். சுப்பிரமணிய சிவா, உள்ளே வாருங்கள். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பரே, நேற்று நிலப்பிரச்சனை குறித்து வாதாடிய வழக்கில் தங்களுடைய தீர்ப்பு சரியான தீர்ப்பாய் அமைந்தது. உங்களை மெச்சுகிறேன். இது ஆங்கிலேயருக்கு மட்டுமல்லாமல் இந்திய மக்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்தது. உங்கள் பாராட்டுக்கு நன்றி. நண்பரே, அந்நியருடைய கப்பல் கம்பெனிக்கு எதிராக நாம் ஒரு சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவியுள்ளோம். இனி அந்நியருக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது நண்பரே, வெள்ளிப்பனி மலை மீது உலாவோம் என்பதற்கிணங்க நமது கப்பல் இனி பறந்து விரிந்த கடல் மீது தவழும். ஆனால் அந்நியர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். நமது கம்பெனியை கவிழ்ப்பதற்கு சதி செய்வார்கள். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஐயா, தாங்கள் இருவரையும் மாவட்ட ஆட்சியாளர் வர சொல்கிறார். அதற்கென்ன, இருவரும் இதோ வருகிறோம். நீதான் வ.உ. சிதம்பரமா? ஆமாம், நான் தான் வ.உ. சிதம்பரம். நீதான் சுப்பிரமணிய சவமா? முட்டாளே, சவம் என்றால் பிணம். நான் சுப்பிரமணிய சிவம். நீங்கள் சுதேசி கப்பல் கம்பெனியை நடத்தக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய ஆங்கில கம்பெனிக்கு ஏராளமாக நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. உங்களால் நாங்கள் மிகுந்த வீழ்ச்சி அடைகிறோம். அதுதானே எங்களுக்கு வேண்டும். இது நாள் வரை மக்களை கொள்ளையடித்திருக்கிறீர்கள். இனி அது நடக்காது. நீங்கள் நடந்தால் பூமி அதிர்கிறது, பேசினால் தீப்பொறி பறக்கிறது, எழுதினால் நாடு எழுச்சி பெறுகிறது. எங்கள் மக்களை வாட்டி வதைக்கும் உங்கள் அடிமைத்தீயை அழிப்பதற்குத்தானே எங்கள் பேச்சும் எழுத்தும். உங்கள் பேச்சை கேட்டால் சத்த பிணம் கூட சுதந்திரம் எங்கே, சுதந்திரம் எங்கே என்று கேட்கிறது. அதற்கு தானே நாங்கள் பாடுபட்டோம். எத்தனை நாள் கப்பல் கம்பெனியை நடத்துகிறீர்கள் என்று பார்க்கிறேன். அந்நியரின் சூழ்ச்சியால் சுதேசி கப்பல் கம்பெனி நஷ்டமடைகிறது. வ.உ.சி. தன்னுடைய சொத்துக்களை விற்று மக்களுக்கு உதவி செய்கிறார். அந்நியர்கள் அராஜகமாக வ.உ.சி. மீதும் சுப்பிரமணிய சிவாவின் மீதும் வழக்கு தொடுத்து 40 ஆண்டுகள் ஜீவாந்த தண்டனையை விதிக்கிறார்கள். சிறையிலேயே பல கொடுமைகளை வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் அனுபவிக்கின்றனர். சுதேசி கப்பல் கண்ட சிதம்பரம் சிறையிலேயே செக்கெழுக்கிறார்.
தன் தேசத்தின் சுதந்திர காற்றை சுவாசிக்காமல் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன். என் பாரத தாய் நிச்சயம் விடுதலை அடைவாள். என் சுதந்திர தாகம் இன்னும் தணியவில்லை. அது என்று தணியுமோ? என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டனர், விழித்தெழுந்தனர். வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று குரல் கொடுத்தனர். சுதந்திரமே எங்கள் உயிர் மூச்சென்று துணிந்தவர்கள் பலருண்டு. அவர்களில் ஒருவனே கொடிகாத்த குமரன். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். தாயே, நம் நாட்டின் விடுதலைக்காக போராடப் போகிறேன், போய் வா என்று புண்ணியுடன் வழி அனுப்புங்கள் தாயே. மகனே, நான் 2 பிள்ளைகளை பெற்றிருந்தால் ஒரு மகனை நாட்டுக்கென்று மகிழ்வோடு வழி அனுப்பியிருப்பேன். எனக்கு இருக்கும் செல்வம் ஒருவன் தானடா. ஒரு மகனை பெற்ற தாங்களே இப்படி இருந்தால் 40 கோடி மக்களை பெற்றெடுத்த பாரத மாதாவின் கண்ணீரை யாரம்மா துடைப்பது? குமரா, ஊருக்கு போயிருக்கும் உன் மனைவி ராமாயி திரும்பி வந்து என் கணவர் எங்கே என்று கேட்டார். நான் என்னப்பா பதில் சொல்வது? என்னை பெற்ற தாயை விடவும் என் தாய் நாடுதான் சிறந்தது என்று என் மனைவிடம் கூறிவிடுகிறேன். நாளை மலரப்போகும் இந்தியாவிற்கு நானும் ஒரு காரணம் என்றால் அம்மா, அது உங்களுக்குத்தானே பெருமை. குமரா, உன் வீரமும் தியாகமும் இந்த நாட்டு விடுதலைக்கு வித்தாகட்டும். போய் வா மகனே. வெள்ளையனே, வெள்ளையனே, அடக்குமுறை ஆட்சி, அடக்குமுறை ஆட்சி. நில்லுங்கள், மரியாதையாக அனைவரும் இந்த இடத்தை விட்டு கலைந்து செல்லுங்கள். கலையாவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தடையை மீறி ஊர்வலம் செய்த குற்றம். தன்மானமற்ற உங்களை போன்றவர்கள் இந்த மண்ணில் பிறந்தடவா குற்றம்? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிப்பணிந்து நடப்பதுதான் எங்கள் கடமை. பிற நாட்டிலிருந்து பிழைக்க வந்தவர்கள் போடும் பிச்சை காசுக்காக அவர்களுக்கு வெண் சாமரம் வீசுவார்களே. இமய முதல் குமரி வரை உள்ள இந்திய மக்கள் கொதித்தெழுந்து விட்டார்கள். நாட்டை வேட்டைக்காடாகிய நயவஞ்சர்களை அடித்து விரட்டத்தான் இந்த போராட்டம். கூடிய சீக்கிரம் கோட்டையிலே மூவர்ண கொடி பறக்கத்தான் போகிறது. அப்பொழுது இதே கரங்கள் எங்களுக்கு வெண் சாமரம் வீசத்தான் போகிறது. குமரா, உன் இளம் வயது முழுவதும் சிறையிலே கழிக்கப் போகிறாயா? தள்ளாத வயதிலே கையிலே கோலேந்தி தண்டி யாத்திரை புறப்பட்டிருக்கிறார் அண்ணல் மகாத்மா காந்தி என்றால் இந்த வயதிலே உங்களுக்கு பயந்து வீட்டிலே முடுங்கி கிடக்க நாங்க நல்ல கோழைகளா? உயிர் மீது ஆசை இருந்தால் அனைவரும் இந்த இடத்தை விட்டு ஓடுங்கள். இந்த உடலுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்திருந்தால் நாட்டின் விடுதலைக்காக அடுத்தடுத்து கொடுத்து கொண்டே இருப்போம். கொடியை கீழே எரிந்து விட்டு போகிறீர்களா, இல்லை இந்த தடிக்கு இரையாக போகிறீர்களா? கொடி பிடித்து முழக்கம் செய்த நாங்களா உங்கள் தடியடிக்கு பயந்து விடுவது? இந்த கொடி சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று வீர முழக்கமிட்ட பாலகங்காதர திலகர் பிடித்த கொடி. இந்த கொடி சுதேசி கப்பல் விட்டு சிறையிலே செக்கிழுத்த சிதம்பரனார் பிடித்த கொடி. இந்த கொடி சுதந்திரமே எனது மூச்சு, இந்த நாட்டு மக்களின் நல்வாழ்வே தன் வாழ்வு என்று நினைக்கும் எங்கள் பெருந்தலைவர் பிடித்த கொடி. உயிரே போயினும் இந்த கொடியை விட மாட்டோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. விடுறா இந்த கொடியை, விடு விடு, விடுறா இந்த கொடியை, விடு. வெள்ளையனே, வெள்ளையனே, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். யாரும் அழக்கூடாது. இந்த கொடியோடு நான் சாகர பாக்கியம் கிடைத்தது நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த நல்லவர்களை மரணம் என்றுமே வென்றதில்லை. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. அகிம்சையை மக்கள் மனதில் விதைத்து ஒற்றுமை உணர்வை ஊட்டி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற கோஷத்தை எழுப்பி
எவற்றையும் எதிர்கொள்ளும் துணிச்சலோடு மக்கள் படையை உருவாக்கிய மகான் காந்தி. இந்திய நிலம் புனிதமானது, இதை பாதுகாக்க வேண்டும். கிராமங்களை வலுப்படுத்துவது இந்தியா ஆற்றல் பெறுவதற்கான முதன்மை வழியாகும். இந்தியர்களுக்கு எதையும் வெல்லும் சக்தி இருக்கிறது, ஆனால் அதற்கு வழி அகிம்சையாகவே இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்ப்பால் மட்டுமே ஆற்றல் வரும். பொல்லாத காரியத்தில் ஒத்துழைக்காதது நல்லொழுக்கத்தின் அடிப்படை. நமது அச்சத்தை வெல்ல வேண்டும், நமது வலிமையை உணர வேண்டும். இந்தியாவின் உப்பு என்பது இந்தியர்களின் உரிமையை பிரதிபலிக்கிறது. இப்பொழுது நாம் இந்த உரிமையை கைப்பற்றி விட்டோம். இந்த செயல் நமது சொந்த ஆட்சிக்கான பாதைக்கு வழிகாட்டும். ஒரு சுலபமான மந்திரம் உங்களுக்கு கொடுக்கிறேன், அது உங்கள் இருதயத்தில் பதியுங்கள். செய் அல்லது செத்துமடி. சுதந்திரம் வந்துவிட்டது, ஆனால் நமது ஒற்றுமை மற்றும் மனித நேயத்தை சேர்த்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்து சமூகங்களும் ஒற்றுமையாகவே இருக்க வேண்டும். ஹே ராம், ஹே ராம். எத்தனை எத்தனை தியாகங்கள், எத்தனை எத்தனை போராட்டங்கள். ஆம், இன்று நாம் சுதந்திரமாக சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் நம் நாட்டு தியாகிகள் ஒன்றுபட்டு போராடியதன் விளைவாக கிடைத்த சுதந்திர பரிசுதான். இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கும் நாம் ஒன்றுபட்டே செயல்படுவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை மனதில் நிறுத்தி வாழ்வோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். வந்தே மாதரம், 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 வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம், 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 வந்தே மாதரம். நாம் அடைந்த சுதந்திரம் நம் முன்னோர் பலர் உயிர் தியாகம் செய்து கிடைத்தது. இன்றும் பல நாடுகள் நாடு பிடிக்கும் ஆசையில் போர் செய்து கொண்டிருக்கின்றனர். மனிதர்களாகிய நாம் மனித நேயம் உடையவர்களாக வாழ்வோம். சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியதாகும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். வந்தே மாதரம்.